சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார் என்னாச்சு? எவன் உனக்கு கருவாடு சப்ளை பண்றா? சார் கரிகாலா சார். டேய் கரிகாலா, கரிகாலா, டேய் கரிகாலா, எங்க இங்கதானே இருந்தா? அவன் ஓடிட்டான் சார். டேய் கரிகாலா, சார் ஓடிட்டானா சார்? கொண்டாந்து மூட்டை மூட்டையா அடுக்கி வச்சிருக்குல்ல, அது எங்க இருந்து வருது தெரியுமா? தெரியாது சார். மிச்ச சரக்குலாம் எங்கயா? சார் குடோன்ல இருக்கு சார். ஓ, இதுல குடோன் வேறயா? இதெல்லாம் என்ன தெரியுமா? ஹார்பர்ல திருட்டுத்தனமா கொண்டத சரக்கு. ஐயோ சார், சத்தியமா எனக்கு தெரியாது சார். சார் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். நீங்க கொண்டு வந்த அத்தனையும் திருட்டு சரக்கு. டேய் கரிகாலா, கொஞ்சம் அமைதியா இரு. அந்த கரிகாலன் ஒரு ஃப்ராடியா? ஐயோ, அவன் திருடிட்டு வந்து உங்ககிட்ட நல்ல விலைக்கு வித்துட்டான். சத்தியமா எனக்கு தெரியாது சார். இங்க பாரு, நீ தெரிஞ்சு வாங்குனியோ தெரியாம வாங்குனியோ எல்லாத்தையும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. வா. சார் எனக்கு தெரியாது சார், நான் எந்த தப்புமே பண்ணல சார். ஓ, தெரியாம தான் கடையை போட்டு ஓனர் போஸ்ட் அடிச்சு ஓட்டிருக்கியா? முதல்ல கடையை ரெஜிஸ்டர் பண்ணியா? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்கவா இருக்கா? எக்ஸ்போர்ட் லைசென்ஸ் இருக்கா? எடியா முதல்ல. சார் எல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னா சார். இனிமே தான் சார் வரும். கடையை ஆரம்பிச்சிருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் சார். என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க? தெரியாது, எதுவுமே முறையா இல்ல. ஆமா, நீங்க இவருக்கு யாரு? சார் நாங்க அண்ணன் தம்பிங்க, எல்லாம் எங்க வீட்டு ஆளுங்க தான் சார். நீங்க எல்லாம் குடும்பமா இல்ல வேற எதுவும் பண்றீங்களா? என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சார் பின்ன என்னையா சொல்ற? ஒரு பேப்பர் இல்ல. கேட்டா இந்த ஆளு முழிக்கிறான். நீங்க எல்லாம் எதுவும் சொல்லலையா? யோ, முதல்ல வண்டியில ஏறியா? சார் சார் இருங்க சார், இருங்க சார், ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க சார். நாங்க அப்படிப்பட்ட ஃபேமிலி இல்ல சார். சார் ப்ளீஸ் கரிகாலன் பண்ணிட்டார் சார். சார் ப்ளீஸ் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். இல்லங்க நான் எந்த தப்புமே பண்ணலடா. டேய் கரிகாலா, டேய் அவன் ஏமாத்திட்டு போயிட்டான்டா. டேய் சார் நான் எந்த தப்புமே பண்ணல சார். சார் சொல்லுங்க சார். சார் வா வா, ஏதாவது ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். சார் மான மரியாதைலாம் போயிரும் சார். சார் கொஞ்சம் உதவுங்க சார். சார் நான் கெஞ்சி கேக்குறேன் சார். சார் நில்லுங்க சார். சார் ப்ளீஸ் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். சார் நீங்க சொல்றதுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். கரிகாலனை நம்பி பாவம் சார் 15 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து ஏமாந்திருக்காரு சார். ஏமா, அந்த ஃப்ராட நம்பி பணத்தை கொடுத்திருக்காரு. இந்த ஆளுக்கு அறிவு இல்ல? ஒருத்த வந்து பணத்தை கேட்டா என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? இல்ல சார், அந்த பையன் எங்க வீட்ல இருந்த பையன் தான் சார். வீட்ல இருந்த பையனா? உங்க சொந்தக்காரனா? இல்ல சார், என் வீட்டுக்காரரு அவரோட தங்கச்சியை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். வீட்டில் கொண்டு வந்து வச்சிருந்தாரு. அந்த பொண்ணுக்கு இதுல விருப்பமே இல்லை. வீட்ல இருந்து ஓடி போயிடுச்சு. அந்த புள்ள ரோட்ல வச்சு கட்டாய தாலி கட்டினாங்க சார். பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ரோட்ல வச்சு தாலி கட்டினானா? ஓ, அந்த குணசேகர தங்கச்சி கழுத்த தாலி கட்டினானே. நீங்க அவர் வீட்டு ஆளுங்களா? ஏமா ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? சார் அவரே ஒரு பெரிய கிரிமினல் சார். அவரோட பேரை சொல்லி எங்களுக்கு எந்த உதவியும் வேணாம் சார். ஐயா 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 இங்க பாருங்கய்யா, அந்த மனுஷன் ஏமாந்து போய் தான் நிக்கிறாரு. எந்த விவரமும் சொல்லாம எங்க யாருக்குமே எதுவும் தெரியாதுங்க ஐயா. ஒரு விவரத்தை கூட காலையில வரைக்கும் சொல்லலையா. தெரியாம கொண்டு பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காருயா. இந்த பையன் இந்த கரிகாலன் கண்கட்டி வித்த மாதிரி எதையோ பண்ணி ஏமாத்தி விட்டானுங்க ஐயா. வேணும்ட்டு பண்ணிருக்காயா. இது ஏமாளி தான் புருஷன், ஏமாத்துற ஆளு கிடையாது ஐயா. தயவு செய்து கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. சார் ப்ளீஸ், எங்க பக்கம் நியாயம் இருக்கு சார். கொஞ்சம் என்னமா நியாயம்? ஏமா, ஹார்பர்ல இருந்து கருவாடை கடத்திட்டு வந்து இங்க வித்துக்கிட்டு இருக்கானுங்க. இது திருட்டுத்தனமா பண்ற வேலை இல்லையா? இது கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ். ஐயா, இந்த கடைக்கு ஓனர் இவர் தானே? அப்ப இவர் தானே அரெஸ்ட் பண்ணணும். ஐயா ஐயா அவரை கொண்டு போனீங்கன்னு வைங்க. ஐயா புள்ள. சார் சார் ஒரு நிமிஷம் இங்க வாங்க சார். கொஞ்சம் பேசணும் சார். ஒரு நிமிஷம் வாங்க. ஒரு நிமிஷம் வாங்களேன் சார். ப்ளீஸ் சார் வாங்க சார். என்ன வேலைடி பாத்திருக்கேன். சந்தோஷமா குடும்பத்தை கொண்டு வந்து நடுத்தரல நீ பாட்டுக்கிட்டியா? யாரோட கூட்டி சேரணும்னு தெரியாம கருவாட்டு பிசினஸ் பண்றோம். உன்னே கருவாட்டு எனக்கு மனுஷனா நீ? எவ்வளவு பேச்சு, எவ்வளவு சொன்னேன். காலையில இருந்து எம்புட்ட ஆர்ப்பாட்டம். ஏதோ சரியில்லைன்னு சொல்லி கேறது இல்லையா? எல்லாரும் என்னைய பைத்தியக்காரன்னு சொல்லிக்கிறேன். தெரியும், இந்த ஆளை பத்தி எனக்கு தெரியும்.
எவனாவது இந்த கரிகாலனோட ஐயோ அவன் ஒரு உலகமாக பிராடு, அவன் ஆயா ஒரு பிராடு. ஐயோ நம்ம பட்டதெல்லாம் பத்தாத, எவனாவது போய் அவனையோட கூட்டி சேருவானா? சின்ன பிள்ளைக்கு கூட தெரியுமே, யோசிக்க தெரியாதா?